ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்தின் நில எடுப்பில் எந்த சிக்கலும் இல்லை. இந்த திட்டத்தை செயல்படுத்திட மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜனவரி 10ஆம் தேதி அன்று அளித்த பேட்டியில், அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட தமிழக அரசு கோரியிருந்ததால் இத்திட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தென்னக ரயில்வே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதியன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது செய்தியாளர்கள் மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டம் குறித்து கேட்டபொழுது அங்கு நிலவிய இரைச்சலான சூழ்நிலை மற்றும் தேசிய மற்றும் மாநில ஊடகங்களை சேர்ந்த பல ஊடகவியலாளர்கள் ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் உள்ள ரயில்வே பிரச்சனைகள் குறித்து பல கேள்விகளை கேட்டதால் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி பாதை திட்டம் நிலம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் கைவிடப்பட்டது குறித்து அளித்த பதிலை மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்திற்கான பதில் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மதுரை தூத்துக்குடி திட்டம் தொடர்பாக தமிழக அரசுடன் நிலம் சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டம் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமான திட்டம் என்றும் திட்டத்திற்கான உரிய நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து நிறைவேற்றிட மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அமைச்சர் எஸ் சிவசங்கர் அளித்த அறிக்கையில் கூறியுள்ளார்.